வச்சு வாடுது, இந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேயுது. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, பத்து தலை பாம்பா வந்து முத்தம் தர போற. பாம்பா 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 வர போறேன் வர போறேன் வர போறேன். ஏண்டி போன காரி என்னாச்சு? பணத்தை எடுத்துட்டு வந்துட்டியா? இப்படி ஆடிட்டு நிக்க. உமா போனா எடுக்காம வருவாளா? 5000 ரூபா 5000 ரூபா எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லது நல்லது. பா குத்தாலத்துக்குள்ள போய் என்னென்ன விற்கிதோ எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு வருவோம். நானும் இந்த ஐடியால தான் இருக்கேன். வாங்க போவோம். ஏடி மல்லிகாக்கா சொன்ன மாதிரி உன் மாமியாருக்கு எதுவும் ரூபா கொடுத்தியா? நோ 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 நெவர். நான் மாமியாருக்கு ரூபா கொடுக்க போறதில்ல. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸா கொடுக்க போறேன். குற்றாலத்தில் ஒரு பரிசு. இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. உன் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன தெரியும்? ஏன் மாமியாருக்கு எல்லாமே பிடிக்கும். ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம் அது சந்தோஷமா எடுத்து கட்டிக்கும். நமக்கு என்ன, நம்ம ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். அம்பிட்டு தான். சரி சரி அப்போ போவோமா? அம்பிட்டு தான் போக வேண்டியதான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்னது? மல்லிகாக்கா நம்ம மேலே கோவமா கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்த வேண்டியது யார் வேலை? நம்ம வேலை தானே. நம்மளால தான் அக்காவுக்கு அம்புட்டு திட்டு. இல்லைன்னா அந்த மாமியார் கிளம்பி நம்ம பண்ண தப்புக்கு சேர்த்து அக்காவை திட்டிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அக்காவை இப்போ சமாதானம் பண்ண போகிறோம். ஆமாம், எனக்கும் அதை நினச்சா கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வாட்டி தப்பு பண்ணி இந்த அக்காவும் சேர்ந்து திட்டு வாங்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி அந்த அக்காவையும் கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகலான்னு முடிவெடுத்தேன். அக்காவுக்கு வேணுங்கிறத நம்ம தானே வாங்கி தரணும். அதுவும் சரிதான். இன்னும் காலையிலேருந்து குத்தாலத்தில் குளிக்கவும் இல்லை. அப்படியே போய் ஒரு குளியெல்லாம் போட்டுட்டு வந்துடுவோம். ஆமாம் ஆமாம், பிள்ளைகள் அங்கே தான் போயிருக்கு. அக்காவை கூட்டிகிட்டு போவோம். வா. நம்ம பாட்டுக்கு சும்மா இருந்தாலும் நம்மளை தேடி பிரச்சனை வந்து சேருது. எப்படின்னு தான் தெரியலை. இந்த மாமியார்கிட்ட நம்ம ஏதாவது 9 போகிறோமா? எல்லா வேலையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கோம். இன்னைக்கு காலையிலேருந்து எம்புட்டு வேலை. புத்தகத்தில் வந்ததுலேருந்து குளிக்க கூட இல்லை. அம்புட்டு வேலையும் பார்த்து ஒரு நல்ல பேர் உண்டா? கிடையாது. இவளுக்கு பண்ண தப்புக்கு நம்மளையும் சேர்த்து திட்டிட்டு போகிறாங்க. இனிமேல் இவளுகளோட சாவகாசமாக வச்சுக்கக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிடணும். இவளுகளுக்கு வக்காலத்து வாங்கி போய் இவளுகளை காப்பாற்றலான்னு போய் நம்ம தான் மாட்டிக்கிட்டு அல்லால் போடுறோம். நமக்கு இது தேவையா? நமக்கு தேவையே இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா அக்கடான்னு இருந்துடலாம். ஏம்மா என்னடி அம்மா நம்மளை கத்திக்கிட்டு வர? எதுக்கு இப்படி வையிறீங்க? நான் ஜாலியாக தானே அவளை வந்து கூப்பிட்டேன். ஆமாம், உனக்கு தான் ஜாலி. எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அந்த விஷயம் என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை, நாங்கள் குளிக்கலான்னு மறுபடியும் அருவிக்கிட்ட போகிறோம். நீங்கள் வாரீங்களா? அதான் இப்போ பாரு பாட்டியை பிடிச்சிருந்தானு சுற்றுவேன். இப்போ அவங்களே கூட்டிகிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு என்ன கூப்பிட்றேன்? பாட்டி வரலையாம்மா? அதான் உங்களை கேட்குறேன். அதானே, அங்கே வரலன்னா இங்கே வந்துடுவேன். அம்மா வாங்கம்மா, நீங்களும் காலையிலேருந்து குளிக்கவே இல்லைல்ல. இது கூட வந்து சத்த நேரம் குளிக்கலாம்ல. சரி, எங்கேயோ இருக்க காட்டு கோவத்தை நம்ம பிள்ளைகள்ட்ட எதுக்கு காட்டிக்கிட்டு? நம்ம இவளோட போனால் இவளுகளும் குளிப்பாங்க. நம்மளும் குத்தால வந்து குளிக்கவே இல்லை. நம்மளும் போய் அருவியில் சத்த நேரம் நின்றுட்டு வருவோம். சரி நம்ம போகலாம். ஹை ஜாலி, நிஜமாவா? ஆமாம் ஆமாம், சீக்கிரம் கிளம்பு, நானும் வரேன். அக்காவுக்கு 2 பேரையும் நிறுத்தி வை. எனக்கு முன்னாடி பேராதீங்க, சேர்ந்து போவோம். அப்புறம் கும்பலில் தொலைஞ்சிட்டிங்கன்னா அவங்கள தேடுறது பெரும்பாடாயிடும். சரி சரி, அக்காங்கள்ட்ட நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் சீக்கிரம் வாங்க. பிள்ளைய காலையிலேருந்து குளிக்குது, இன்னும் அழுத்த தட்டில் பாரு. சரி, இன்னே ஒரு 2 நாள் 3 நாள் வாரம் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் சந்தோஷப்பட்டாதான் நமக்கு சந்தோஷம். முதல்ல இந்த துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அப்புறம் நம்ம குளிக்க வேண்டியதான். இப்போ மண்டையில எம்புட்டு சில்லுன்னு தண்ணி விழுவுது. சூப்பராக இருக்கு. மணி, நான் அந்த பக்கம் வரட்டுமா? அங்கே தண்ணி நல்லா வருது. அம்மா ஒன்று அங்கே தான் நின்று குளிக்க சொல்லியிருக்காங்க. இங்கிட்டலாம் வர வேலை வச்சுக்காத. இங்கே தண்ணி ரொம்ப ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள்லாம் தாங்க முடியாது. நீ மணி ப்ளீஸ் மணி, என்னை அப்படியே தூக்கி அந்த பக்கம் இறக்கி விட. பேசாமல் அந்த தண்ணியிலே குளி சொல்லிட்டேன். இங்கிட்டு வந்தேன்னு ஏன் உழுவுற தண்ணியில் பயந்து நீயும் அப்படியே ஆத்தோட அருவியோட போயிடுவேன். இங்க என்ன பண்றீங்க? துணி என்ன துவைச்சிட்டு இருக்கேன் சார். அடுத்து குளிக்க வேண்டியதான். இங்க எல்லாம் துணி துவைக்க கூடாது, எடுத்து கிளம்புமா. என்ன அநியாயமா இருக்கு? தண்ணி கொட்டுது, துணி துவைக்க கூடாதுங்கிறீங்க? இதெல்லாம் மக்கள் சுற்றுலாக்கு வர இடம். இங்கெல்லாம் உட்காந்து துணி எல்லாம் துவைச்சிட்டு வந்தா நெரிசலாகி போடும். வந்து கிளம்பு. 5 நிமிஷம் சார், செத்து அரைச்சி போட்டு போயிடுறேன். இப்ப நீ கிளம்புறியா இல்ல உள்ள தள்ளட்டுமா? துணி துவைச்சா உள்ள தள்ளுவீங்களா? நான் கிளம்புறேன்யா. சட்டுப்புட்டு கிளம்புங்க. ஏம்மா, நான் தான் முன்னமே சொன்னேன்ல இங்கெல்லாம் துணி துவைக்க கூடாதுன்னு. ஆமாண்டி, எனக்கு எது கொம்பு.
நான் இதெல்லாம் எடுத்துட்டு வெளில போறேன். நீ 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க. டேய் சீக்கிரம் வந்துரு. ரொம்ப நேரம் தண்ணியில நிக்காத. நீ என்னடா ரொம்ப அது இருக்கு. குத்தாலத்துல உட்காந்து துணி கூட துவைக்க கூடாதான். இதெல்லாம் ஒன்றும் சொல்றது இல்லை. மல்லிகாக்கா, மல்லிகாக்கா, இவள்கிட்ட நம்ம இன்னைக்கு பேசிடவே கூடாது. அந்த கூட கூட பேசிதான் இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போகுது. இன்னைக்கு இவள்கிட்ட பேசவே கூடாது. அக்கா நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க போல. சரி சமாளிப்போம். எக்கா எக்கா என்ன திருப்பவே மாட்டேங்கிறாங்க. இவங்க தம்பளானா என்ன, நம்ம முன்ன போவோம். எக்கா எதுக்கு என் மேல உங்களுக்கு இம்பிட்டு போவோம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு என் மேல இம்பிட்டு போவோம் நான் கேட்குறேன். எக்கா ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒரு குத்தமா? அதுவும் சும்மா இல்லைக்கா, 5000 ஒரே நல்ல லாபம் எடுத்திருக்கேன். நீங்க என்னதுக்கு பாராட்டணும், இப்படி வையக்கூடாது. அதான் நம்ம மாமியார் நம்மள பாராட்டினாங்களே, ரொம்ப குழுகுழுன்னு இருந்துச்சு. இதெல்லாம் நான் வேற அவனை பாராட்டணுமா? ஏக்கா அந்த கிழவி அதான் மூளை இல்லாத முட்டா பேசுற மாதிரி பேசிட்டு போதுன்னா நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்க என் கூட ஷாப்பிங் வாங்க, எல்லாம் சரியாயிடும். வேணாமா அத்தை? இது எதுவுமே எனக்கு வேணாம், பேசாம போ. ஐஸ் கோன் ஐஸ், குச்சி ஐஸ், எல்லா ஐஸும் இருக்குமா? சீக்கிரம் வாங்க. வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி எல்லா ஃப்ளேவரும் இருக்கு. ஏக்கா பாத்தீங்களா, ஐஸ் வண்டி வருதான். உங்களுக்கு நான் 2 ஐஸ் வாங்கி தரேன். உங்களுக்கு அப்பதான் உங்க கோவம் தனியும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ பேசாம போயிட்டு சொல்லிட்டேன். மணி உனக்கு தான் சத்தம் கேட்டுச்சா? எனக்கு ஒன்றும் கேட்கலையே. ஐஸ் பால் ஐஸ், கப் ஐஸ், குச்சி ஐஸ் எல்லாம் இருக்குமா? வாங்க வாங்க. இங்க பாரு மணி, இப்பயாவது கேக்குதா இல்லையா? ஐஸ் வண்டி வந்திருக்கு, வா போய் சாப்பிடுவோம். எனக்கெல்லாம் வேணாம்ப்பா. இம்புட்டு நேரம் தண்ணியில் விளையாண்டுருக்கேன், சளி பிடிச்சிக்கும். எனக்கெல்லாம் வேணாம். வேஸ்ட் மணி, நான் போய் சாப்பிட போறேன்ப்பா. அடி நில்லுடி, அங்கே அம்மா இருப்பாங்க, திட்டு தான் வாங்க போகிறேன். Don't worry, be happy. எம்மா ஏண்டி பின்னாடி வந்து ஏண்டி இப்படி கத்திட்டு கிடக்க? குளிச்சிட்டியா? இங்க வா, தலையை தவட்டு. எம்மா அதெல்லாம் இருக்கட்டுமா, அங்க ஐஸ் வண்டி போதுமா? எனக்கு ஒரு ஐஸ் காயின் தாங்க. அதெல்லாம் ஒன்றும் என்ன வாங்கி தர முடியாது, பேசாம போயிடு. தண்ணியில் எம்பிட்டு நேரம் ஆட்டம் போட்டுட்டு ஐஸ் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும், பேசாம போ. எம்மா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கம்மா. சொன்னா கேளு. வேற துணி எடுத்து தலையை தவட்டு சொல்லிட்டேன். எம்மா டூர்ல நான் கேட்குற எதையுமே செய்யலைன்னா டூர் எதுக்கு? ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டேங்க நீங்க. நீ மூஞ்சி எப்படி மாத்தினாலும் உனக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கிடையாது சொல்லிட்டேன். கேட்க பிள்ளை ஏதோ ஆசைப்பட்டு கேட்கா, எனக்கு ஒரு நாள் தானே வாங்கி தருவோம், நீங்க பேசாம இருங்க. நான் சொல்றது நீயும் கேட்க மாட்டேன், அவளுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சரியா? திவ்யா பாப்பா நீ பின்னாடியே வா. சித்தி உனக்கு எனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி தரேன். நிஜமாவா சித்தி? ஆமா ஃபாலோ மீ. என்னமோ நம்ம பேச்சு எங்க கேட்கறாளுங்க, எல்லாம் அவ இஷ்டத்துக்கு தான் ஆடுறாளுங்க. என்னமோ பண்ணட்டும், நமக்கு என்ன. ஐஸ் பால் ஐஸ், கப்பு, வெண்ணிலா எல்லாம் இருக்குமா? வாங்க வாங்க. போனா கிடைக்காது, பொழுது போனா திரும்பாது. சீக்கிரம் வாங்கம்மா வாங்க. குத்தால அருவியில குளிச்சுட்டு இருக்கவங்கலாம் வாங்க வாங்க. இல்லைன்னு ஒரு ஐஸ் சாப்பிட்டுட்டு போய் குளிங்க. என்ன ஐஸ் வேணும்? தரேன் பாப்பா. உனக்கு என்ன ஐஸ் வேணும்? என்ன உங்கள்கிட்ட என்னென்ன ஐஸ் இருக்கு? கோன் ஐஸ், கப் ஐஸ் எல்லாம் இருக்குமா? வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி எல்லா ஃப்ளேவர்லையும் இருக்கு. குச்சி ஐஸ் கூட இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. அப்ப எனக்கு குச்சி ஐஸ் வேணும், அதுவே கொடுத்துருங்கண்ணே. சரி. என்ன குச்சி ஐஸ்? ஐஸ்கிரீம் அப்படியே எங்களுக்கும் 4 கோன் ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க. தாராளமா தரலாமா? என்ன ஃப்ளேவர்ல வேணும்? சாக்லேட் ஃப்ளேவர்ல கொடுங்கண்ணே, அதான் எனக்கு பிடிக்கும். சரிம்மா. கொஞ்சம் கூட தான் வைங்க. வைக்கிறேம்மா. இந்தாங்க 4 கோன் ஐஸ். மொத்தம் எம்பிட்டுனே? சித்தி சொல்லு தெரியாமா? இன்னொரு கோன் ஐஸ் வாங்கிக்கிட்டா? தாராளமா வாங்கிக்கோ. சித்தி நீ காசு நிறைய இருக்கு, நீ வாங்கிக்க. என்ன எனக்கு இன்னொரு கோன் ஐஸ்? அப்பா கேட்குற எல்லா ஐஸும் கொடுங்கண்ணே. சரிங்க. இந்தம்மா. தேங்க்யூ. மொத்தம் 180 ரூபாம்மா. தாரேன். இந்தாங்க. தேங்க்ஸ்மா. நான் இங்கே தான் இருப்பேன், சாப்பிட்டுட்டு வேணா வந்து வாங்கிக்கோங்க. சரிண்ணே. அண்ணே இங்கேயே இருங்க, அண்ணே சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் வாங்கிக்கிறேன். சரி பாப்பா, போயிட்டு வா.